தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முழுமையாக ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து இந்த காலை நேரத்திலும் காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை மாறாதது. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கழுவீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கழுவீங்க இருதயத்தை. அப்படியே ஜீவ பலியாக எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள். முழுமையான ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனை நாம் துவக்குவோம். எங்களிடத்தில் ஒன்றுமல்லை ஆண்டவரே, நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சீர்பீரே வழுவாறு என்னை காத்துமக்காய் நிறுத்தி. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சீர்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கழுவீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கழுவீங்க இருதயத்தை. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் படைக்கிறோம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டீர்களே, மீட்கப்பட்டீர்களே. உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்.
அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாகியே எப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எங்க இருதயத்தை கழுவுங்கப்பா. எங்கள் கரைகள், எங்கள் பாவ கரைகள் எல்லாம் நீங்கட்டும் ஐயா. இருதயத்தை நம்முடைய ரத்தத்தால் கழுவுங்கப்பா. எங்களை கழுவும் ஆண்டவரே. கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. கரங்களை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படியே நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கினபடியினால், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினபடியினால், அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு வாங்கி தந்தபடியினால் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல முழு பலத்தோடு ஓசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். God knows who believes in him. அவரை யாரெல்லாம் நம்புறாங்கன்னு அவருக்கு தெரியுமா? ஒரு தகப்பனுக்கு தெரிகிறது போல, ஒரு தலைவனுக்கு தெரிகிறது போல கர்த்தருக்கு தெரியும். தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர்களுக்கு தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவர் உண்டென்றும், தம்மை நம்புகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் குஷ்டரோகியும் கர்த்தரை நம்பி வந்தார். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் கர்த்தரை தேடி வந்தாள். 38 வருடம் யாராலும் குணமாக்க முடியாத ஒரு வியாதியில் இருந்த மனிதனும் கர்த்தரால் தன்னை சுகமாக்க கூடும் என்று நம்பினார். எத்தனை பேர் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. பக்கத்துல சொல்ல, நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்பி வந்தே மேசையானா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள்.
இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பி வந்தே மேசையானா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே, நம்பி வந்தே மேசையானா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே. நம்பினான் ஒருவனே, நம்பமே தருவனே, எனக்கு உயர்வு தருபவர், எனக்கு நம்பிக்கை தருபவர் அவர் மாத்திரமே. நம்பி வந்தே மேசையானா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே, நின் பாத தரிசனம், நின் பாத தரிசனம், அன்பான கரிசனம், சரி தொழுவரிதமெனவும் உறுதியில் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே, நாதனே கிருபைக்கு, நாதனே கிருபைக்கு, வேதனே சிறுமைத்தே, அதிநலமிகு உனதிரு திருவடி அருளே, நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறபடியினால் அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலே, குறிப்பிட்ட மலையிலே, குறிப்பிட்ட பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கு மட்டும் அவர் இருப்பதில்லை. அவர் சர்வ வியாபி, பூமி எங்கும் வியாபித்திருக்கிறார். தேவனை அறியாத ஒரு சகோதரி வேதத்தை வாசித்து தேவனை அறிந்து கொண்டவுடன் அவர் என்ன உணர்ந்து கொண்டாராம்? இந்த தெய்வத்தை, இந்த வேதம் சொல்லுகிற இந்த தெய்வத்தை எங்கிருந்து வேண்டுமென்றாலும் தொழுது கொள்ளலாம். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போய் கால் கெடுக்க காத்து நின்று பல்லாயிரம் ரூபாய் செலவு செய்து பார்த்தும் பார்க்க முடியாமலும் வருகிற தெய்வம் அல்ல. நான் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நான் ஆலயத்திற்கு சென்றாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, என்னுடைய பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, சமையல் அறையில் இருந்தாலும் சரி, நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு தரிசனம் கொடுப்பார். அவரை நான் தரிசிப்பேன் கைகளை தட்டி. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? அவருடைய பாதத்தை தரிசிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம்.
வந்தே மேசையானா நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயானா நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே பாவியில் பாவியே கோவியில் கோவியே கனபரிவுடன் அருள் புரி அகல விடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தே மேசையானா நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயானா நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயானா நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயானா நம்பி வந்தேனே. அப்படியே கரங்களை கூப்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதினவர். அவர் சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவி நான். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையோடு தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்படி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய சிறுமையை அவர் மாற்றுவார். அந்த நாதன் நம்மேல் கிருபை கூர்ந்து நம்முடைய சிறுமையை மாற்றி போடுவார். இதுவரைக்கும் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றினார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றவில்லை என்றாலும் என் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறான்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஒருவேளை நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு கால தாமதமாகலாம், ஆனால் கர்த்தருடைய கடிகாரம் சரியான நேரத்தில் சரியான நிமிடத்தில் சரியான நொடியில் நம் வாழ்வில் ஏற்ற அற்புதங்களை செய்யும். நம்புறவங்க கைகளை தட்டி ஓ நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வேதம் சொல்லுகிறது வைத்திருக்கிறார். வெறுமனே வைத்திருக்கிறார் சொல்லல, வைத்திருக்கிறார். நல்லா கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் வானீரே, நன்றி ஐயா. துணையானாரா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு நமக்கு துணையும் கேடகமுமாயிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா சந்தோஷமா பாட போகிறோம். மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உன்பலத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உன்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. சந்தோஷமா பாடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார்.
என்பதை நினைத்து கர்த்தரை துதிப்போம். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை உறுதிப்படுத்துங்கள். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துவாருடைய நாமத்தை இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நல்ல கைய தட்டி உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. வேதனையோடு அவன் தாய் பெற்றபடியினால் அவனுக்கு யாபேஸ் என்று பொருள்படுமையான பெயரை வைத்தாள். அவன் சிறுமைப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் அந்த யாபேஸ் ஜெபித்தான். ஆண்டவரை நோக்கி என்ன ஜெபித்தான்? தேவரீர், அவனோடு சேர்ந்து நாமும் ஜெபிப்போமா? வலது கரத்தை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி என்னை காத்தருளும் என்று ஜெபித்தான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அந்த யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். எத்தனை பேர் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அந்த ஜெபத்தை ஏறெடுத்தீங்க? கரங்களை தட்டி ஓரி பல கரதூரனா உங்களையும் அப்படியே கர்த்தர் உயர்த்துவா. கரம் நீட்டி, அவர் கரத்தை நீட்டிட்டார்னா அவ்வளவுதான். ராஜா கரத்தை நீட்டி விட்டார் என்றால் எஸ்தர் ராஜ சமூகத்தில் நின்றால்
பயந்து கொண்டே நின்றாள். ஓ, அவன் செங்கோலை நீட்டணும், அப்படித்தானா? ராஜா, நம்ம ராஜாதி ராஜா கரத்தை நீட்டினா போதும். அவருடைய கரம் எப்படிப்பட்டதாம்? அவருடைய வலது கரம் வானங்களை அளவிட்டது. அவருடைய கரம் எப்படிப்பட்டதாம்? தண்ணீர்களை கைப்பிடியால் அளக்கிறது. அவருடைய கரம் எப்படிப்பட்டதாம்? வானங்களை ஜானளவாய் பிரமாணிக்கிறது. அவருடைய கரம் எப்படிப்பட்டதாம்? பூமியின் மண்ணை மரக்காலில் அளக்கக்கூடிய வல்லமை உள்ளது அவருடைய கரம். அவருடைய கரம் எப்படிப்பட்டதாம்? தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறது. அந்த கரத்துல தான் உங்களையும் என்னையும் வரைந்திருக்கிறார். அந்த கரத்தில தான் ஆணிகளை உள்வாங்கினார். அது தழும்புள்ள கரம், நம்மை ஆசீர்வதிக்கிற கரம், நமக்கு சுகம் கொடுக்கிற கரம், நமக்கு விடுதலை கொடுக்கிற கரம், நம்மை உயர்த்துகிற கரம், நம்மை வாழ வைக்கிற கரம். உம் கரம் நீட்டி. அப்படிப்பட்ட கரத்தை கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை, தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் நீட்டுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் குதிரையின் பலத்துல விருப்பம் இல்லையா. குதிரை தான் ரொம்ப பலம் உள்ளது, அப்படியே போருக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அது கனைத்தது என்றால் அப்படியே எதிரியே நடுங்குகிறது போல இருக்கும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள குதிரை. அந்த குதிரையோட பலம்லாம் அவருக்கு, அதுலலாம் அவருக்கு இஷ்டம் இல்லை. வீரருடைய கால்களில் பிரியப்படா. பெரிய பெரிய வீரர்கள்லாம் உண்டு, கோலியாத் போன்ற வீரர்கள் கூட இருக்கலாம். ஆனா அவங்க கால்கள் எவ்வளவு உறுதி உள்ளதாக இருக்கும், அதெல்லாம் அவருக்கு இஷ்டம் இல்லை. ஆனா அது எதுக்கு மேல அவருக்கு பிரியமா? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு மேல எது அவருக்கு பிடிக்குமா? தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு. எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயப்படுறீங்க? பயப்படுறதுன்னா அப்படியே பயந்து நடுங்கிறதுல, அவரை கனம் பண்ணுகிறது. ஓ ஹல்லேலூயா. தமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவர்கள் மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இப்ப யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? பக்கத்தை சொல்லுவோம். உங்க மேலதான், என் மேலதான். நம்ம தான் அவருக்கு பயப்படுறோம், அவர் கிருபைக்கு காத்திருக்கிறோம். அவங்க மேல அவருக்கு பிரியமா இருக்கிறார். ஆமென். பிரியமா இருந்த என்ன செய்வார்? உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து யாபேசை போல எல்லையை பெருக்கினி. நன்றி ஐயா. கர்த்தர் உன் எல்லையை விரிவாக்குவா. ஓ ரிபா தர லபா லபா தர நஷபா ரபா ரபா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி. நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துவோம். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே. உம்பலத்தான் தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே. உம்பலத்தான் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. 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 ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து. எத்தனை பேர் ஆண்டவர் அபிஷேகிச்சிருக்காரு? ஒருவேளை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பெருசா பணம் இல்லாம இருக்கலாம், அங்க உங்க உள்ளத்துல ஆண்டவருடைய அபிஷேகம் எத்தனை பேருக்கு இருக்கு? உங்க பணத்தை வச்சிருக்கிறவங்களை விட அபிஷேகம் வச்சிருக்கவங்க, விசேஷித்திருக்கவங்க
அபிஷேகிக்கப்பட்டவங்க நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி ஏன்னா இந்த உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் எடுக்க எடுக்க குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் அபிஷேகம் எடுக்க எடுக்க தண்ணீரில் கிணற்று தண்ணீரை போல ஊறிக்கொண்டே போகும். பெற்றுக்கொண்ட தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பும். அந்த அபிஷேகம் நம்மை உயர்த்தும். அபிஷேகம் தந்து எத்தனை பேருக்கு வரங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு? வரங்கள்னா அற்புதம் செய்யறது மாத்திரம் தான் வரம் இல்லை. எத்தனை பேருக்கு போதிக்கிற வரம், மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற வரம், எத்தனையோ விதமான வரங்கள், எத்தனையோ விதமான திறமைகள், தாளந்துகள் எத்தனை பேருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அவர்தான் நம்மை பயன்பட செய்கிறார். ஒன்றுக்கும் இல்லாமல் தூக்கி எறிந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து நல்லா கழுவி அதிலே திராட்சை ரசத்தை ஊற்றி பயன்படுத்துவது போல அந்த கற்சாடி, ஒன்றுக்கும் இல்லாத அந்த கற்சாடியை, அந்த சாதாரண தண்ணீரை, அந்த கற்சாடியிலே சாதாரண தண்ணீரை ஊற்றி அதை விசேஷமான முந்தின திராட்சை ரசத்தை விட அருமையான இனிமையான திராட்சை ரசமாய் மாற்றின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் அப்படியே வணைந்து கொள்ளுவார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மையை நீங்கள் காண்பீர்கள். நம்புறவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில வரும்போது எத்தனை பேர் கிழக்குல இருக்கிற சூரியனை பார்த்துட்டு வந்தீங்க? ஒரு சிலர் தான் பார்த்தீங்க. அப்படிதான் சில வேளையில நம்மை சுற்றி இருக்கிற அற்புதத்தை பார்க்காம நம்முடைய ரொம்ப பிஸியா போயிடுவோம். அப்படித்தானே வேக வேகமா வருவோம். அப்படியே சுத்தி ஆண்டவர் என்னெல்லாம் அற்புதங்களை வச்சிருக்கிறாருங்கிறத பார்க்காம ரசிக்காம போயிடுவோம். இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரஞ்சு கலர்ல, அப்படித்தானே ஒரு செந்நிறத்துல எவ்வளவு அழகான தான் வேதம் சொல்லி சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமாமே. அடுத்த முறை வரும்போது பார்த்துட்டே வாங்க. அங்கேயே நம்ம ஆராதனை ஆரம்பிச்சிடலாம். ஹல்லேலூயா. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு வசனம் ஆவியானவர் நினைவுபடுத்தினார். அது என்னன்னா எரேமியா 31:35-36 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், சூரியனை குறித்தும் பகல் வெளிச்சத்துக்காக அவர் உண்டாக்கின சூரியனை குறித்தும் ரா வெளிச்சத்திற்காக அவர் உண்டாக்கின சந்திரனை குறித்தும் அவர் வைத்திருக்கிற நியமங்கள்னா ஆர்டினன்ஸ். அப்படி என்றால் அவர் வைத்திருக்கிற கட்டை, அதான் டெய்லி காலையில் அங்கே இருக்கணும். அது அப்படித்தானே, பூமி சுற்றுகிற வேளையிலே சூரியன் அங்கே இருக்கணும். அப்போ சூரியன் உதிக்கணும் என்பது அவர் வச்சிருக்கிற பிரமாணம். சந்திரன் சாயங்காலமான சந்திரன் தெரியணும் வச்சிருக்கிற பிரமாணம். அதை குறித்து நான் வைத்திருக்கிற நியமங்கள் மாறி போனாலும் போகுமே தவிர, இஸ்ரவேல், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஒரு ஜாதியாக எனக்கு முன்பாக இராதபடிக்கு போகாது. ஹல்லேலூயா. அப்படின்னா சூரியன் சந்திரன் கூட போயிடும், ஆனா என் பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாது. கையை தட்டி எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? ஓ ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் மலை மாறி நம்பியிருந்தவரை போயிட்டாரே, கவலைப்படாதீங்க. உங்களை விட்டு என்னை விட்டு விலகாத ஆண்டவர். அதுதான் கிறிஸ்துமஸ் டைம்ல அதிகமா நாம யோசிக்கணும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நல்ல கைகளை தட்டி அப்படியே எழுந்து நின்று பாடுவோமா? சந்தோஷமா பாட போகிறோம். ஓ
மகிமை மகிமை மகிமை. நல்ல விடுதலையா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை மாறாது மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். உங்க கூட தான் இருக்கிறாரு. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ரூவா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், ஓ மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது மாறவே மாறாது, நம்மை விட்டு விலகவே விலகாது. யெகோவா ராபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் போனாலும், மலைகள் போனாலும் பர்வதங்கள் ஓரி பலக்கரது மாறாது அவர் கிருபை மாறாது. சொல்லுங்க. ஓ அவர் கிருபை மாறாது, அவர் கிருபை மாறாது என் வாழ்விலே. நல்லா கையை தட்டி, ஓ மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சில வேளையில நம்ம வாழ்க்கையிலிருந்து சிலது எடுபட்டு போகும்,
சிலர் நம்மை விட்டு விலகுவார்கள். சில சூழ்நிலைகள் தலைகீழாக மாறுவதை போல தோன்றும். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, நான் மட்டும் தனியா இருக்கனே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தனியா இருக்கவே முடியாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்க நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நீங்கள் ஒருபோதும் தனித்து விடப்படுவதில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை என்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சந்தோஷமா இருக்கீங்களா? அவர் தோள் மேல சாஞ்சிக்கோங்க. அது நித்திய தோள்கள், நித்திய புயங்கள். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் இஸ்ரவேல் மக்களை பலத்த கையோடும் ஓங்கிய புயத்தோடும் செங்கடலை கடக்க பண்ணினார். சத்துருக்கள் மேல் ஜெயம் கொடுத்து கானானை சுதந்தரிக்க பண்ணினார். நீங்களும் நானும் பரம கானானை சுதந்தரிக்கும் வரைக்கும் அதே பலத்த கையோடும் ஓங்கிய புயத்தோடும் அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் நம்மோடு வருகிறபடியினாலே கைகளை தட்டி அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன். நம்பிக்கையோட அறிக்கை தேவைகள் யாவும் நீங்க அறிக்கை இடும்போதே விடுதலை. யெகோவா ராப்பா என்னாலும் சுகம் தருவீரே. நல்ல அறிக்கையிட்டு பாடுங்க. ஈரே எங்கள் தேவன் யெகோவா ஈரே தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் உயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். நமக்காக ஜீவன் தந்த ரட்சகர், நம் வாழ்வில் என்று போதுமானவர். நமக்காக ஜீவன் தந்த ரட்சகர், நம் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள்
பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை இரக்கம் மாறாது மாறாத கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. இரபலபுரணம் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது ஈசலபோ எனக்கொரு நேசர் உண்டு. உண்டா? உண்டு. இயேசு என்ற நேசர், இதய தெய்வம் நமக்கு உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார், கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். உணர்ந்து சொல்லுங்க. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க நீ தந்த இன்னும் ஒரு தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காரலாம். உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி வந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமமே. 5ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல வாசிக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை என்னத்தை நாங்கள் வாசிக்கிறோம். கானாவூர் என்கிற ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கல்யாணத்திற்கு இயேசு போயிருந்தார், அவருடைய சீஷர்கள் இருந்தார்கள், அவருடைய தாயார். ஏன்னா அந்த கல்யாணத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டது அவருடைய தாயார் தான். எனவே அந்த கல்யாணத்துக்கு இப்பொழுது பரிமாறப்படுகிற திராட்சை ரசம் குறைவுபட்டது. உடனே இயேசுடைய தாய் அந்த செய்தி என்ன அறிந்த மாத்திரத்துல இயேசுவிடத்துல வந்து சொல்லுகிறார், அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, அது குறைவுபட்டது என்று சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்துல இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். தேவனுடைய வேலை நமக்கு என்னச்சுன்னா எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நமக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அதற்கு முன்பாக அநேக காரியத்தை நம்ம அவசரப்பட்டு விடுகிறோம். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். வேதத்தை நீங்கள் என்னச்சுன்னா ஒரு சிறு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இயேசுவை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கொலை செய்வதற்காக, இயேசுவை பிடித்து என்னச்சுன்னா அவரை வந்து சிறைப்படுத்துவதற்காக அநேக நேரத்தில் என்னச்சுன்னா அங்க இருக்கிற பரிசேயர் கூட்டமும் அங்க இருக்கிற என்னச்சுன்னா ஏரோது என்னச்சுன்னா கூட்டமும் அவர் என்னச்சுன்னா எத்தனையோ தடவை முயற்சி எடுத்தார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. இயேசு அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. அதனால தான் இயேசுவை பிடிக்கணும் என்று நினைத்த பொழுது பிடிக்க முடியவில்லை. இயேசுவை மலையிலே கொண்டு போய் தள்ள வேண்டும் என்ற பொழுது தள்ளவில்லை. இயேசுவை சிறைப்படுத்த நினைத்த பொழுது சிறைப்படுத்த முடியவில்லை. ஆனா அவருடைய வேலை வந்த பொழுது மட்டும்தான் அவன் மேல் கை போடுவதற்கு முடிந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும், தேவன் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய எண்ணத்தின ஸ்தோத்திரம் ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் எனக்கென்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அந்த வேலையில் எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு நன்மை வரும். என் ஜெபம் கேட்கப்படலையே, எனக்கு பதில் கிடைக்கவே இல்லையே, எனக்கு இந்த நன்மை வரவே இல்லையே, நான் பல நாள் ஆண்டவரை தேடி எனக்கு என்ன எந்த காரியத்திலும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நீங்க என்ன வேதனையோடு துக்கத்தோடு இருந்தால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய வேலை வரும் பொழுது அவருடைய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொண்டால் நிச்சயமா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உடனே இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய தாயாகிய மரியாள் அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்க, செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போனால், இயேசு கொஞ்ச நேரம் கழித்த பின்பாக வேலை வந்த பொழுது அவர் சொன்னா, கச்சாடிகள் தண்ணீரை நிரப்புங்கள்னு சொன்னா நிரப்பினார்கள். அது என்னச்சுன்னா அது கொண்டு போய் பந்து விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுங்கள்னு சொன்னார்கள். கொடுத்த பொழுது அவன் சொன்னா, ஸ்தோத்திரம், அதை ருசி பார்த்த பொழுது எந்த மனுஷனும் ருசி உள்ளதை முதலாவது கொடுப்பான், அதற்கு பின்பாக ருசியற்றதை கொடுப்பான், இதுவரை நீ வைத்து வைத்திருந்த என்று கேட்கிற அளவுக்கு அற்புதமாய் அதிசயமாய் தண்ணீர் திராட்சரசமாய் மாற கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவருக்கு 3 காரியத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அவர் சொல்லுகிற இடத்தில் குடியிருங்கள், அவர் சொல்லுகிற இடத்தில் இருங்கள், இல்ல குடியிருங்கள். அவர் சொல்லுகிறபடி என்னச்சுன்னா போங்கள், அவர் சொல்லுகிற இடத்திற்கு போங்கள், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். இந்த 3 காரியத்தை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில சரியாக தேவன் சொன்னபடி நாம் இருந்தால், தேவன் சொன்னபடி நாம் செய்தால், தேவன் சொன்னபடி நாம் என்ன ஸ்தோத்திரம் போனால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என வேதம் என்ன சொல்லுகிறது, அவர் சொன்னதை நிச்சயமா அவர் நிறைவேற்ற வல்லவர்.
எசேக்கியால் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 12:25 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் சொல்வேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. இனி தாமதிக்காது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி அது தாமதிக்காது. ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுவார். இந்த காலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். அவருடைய வேலை வரும் பொழுது அற்புதம் செய்கிறவர், அவர் வேலை வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன். அதே ஆண்டவர் எதை உங்கள் வாழ்க்கையிலே சொன்னாரோ, உங்களை குறித்தோ, உங்கள் குடும்பத்தை குறித்தோ, உங்கள் எதிர்காலத்தை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் வாழ்க்கையை குறித்தோ, ஸ்தோத்திரம், எதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நினைப்பூட்டினாரோ சொன்னாரோ அந்த நல் வார்த்தை எல்லாம் நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அது தாமதியாது, அவர் சொன்னபடி அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னது ஒரு நாள் மாறவே மாறாது. நிச்சயமா இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5:18 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தேவன் சொன்னபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, முதல் சொன்ன இடத்தில் இருக்க வேண்டும். ஆண்டு சொன்ன இடத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். நம்மளே என்ன சின்ன ஸ்தோத்திரம், அநேக நேரத்தில் நம்ம சொன்ன இடத்துல இருப்பதே இல்லை. தேவன் சொன்ன இடத்துல இருந்தால் ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லு, வாசித்து பாருங்க. ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 26:1 வாசிக்கிறோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் நினைச்சது உண்டாயிட்டு. ஆபிரகாம் நாட்கள் பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்தில் என்னச்சுன்னா தப்பி பிழைக்கும்படி ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போனான். அதே போல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஆபிரகாம் நாட்களில் உண்டான அதே பஞ்சத்தை போல ஒரு பஞ்சம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தேசத்தில் என்னச்சுன்னா உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தீன் ராஜாவாகிய அமலேக்கினிடத்தில் கேராவுக்கு போனான். ஆண்டவர் உடனே அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? 2ஆம் வசனத்துல, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் நீ என்ன குடியிரு. நீ சொல்லுக, நான் சொன்ன இடத்துல நீ குடியிரு. அது உனக்கு ஏற்ற இடம் அல்ல, நீ விரும்பத்தக்க இடம் அல்ல, அது உனக்கு என்ன நீ ஆசைப்பட்ட இடம் அல்ல, நீ என்ன உனக்கு வசதி வாய்ப்புள்ள இடம் அல்ல, அது உனக்கு நெருக்கமான இடம் தான், அது உனக்கு இடுக்கமான இடம் தான், அது உனக்கு என்ன ஸ்தோத்திரம், அது சௌகரியம் இல்லாத ஒரு இடம் தான். அந்த இடம் என்ன அப்படிப்பட்ட கடுமையான உபத்திரமான போராட்டமான ஒரு இடமா இருந்தாலும், வனாந்தமா இருந்தாலும், பாழாக்கப்பட்ட இடமா இருந்தாலும், அமை தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இடமா இருந்தாலும், நான் சொல்லுகிற இடத்துல நீ குடியிரு. அல்லேலூயா. அங்க இருக்கிற ஜனங்க பொல்லாத ஜனங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் எரிச்சல் உள்ளவர்கள், பொறாமை நிறைந்தவர்கள், காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த தேசத்தில், நான் சொல்லுகிற தேசத்தில் நீ குடியிரு என்று சொன்னார். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, பிரச்சனை வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, உபத்திரங்கள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில குறைகள் வரும் பொழுது, அநேக நேரத்தில் நாம் செய்கிற காரியம், நம்முடைய மூளையில் நாம் என்ன சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் என்னை எப்படி நடத்துகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம் நாமே சிந்திக்கிறோம். வேதத்தில் சில உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்த்த ரூத்தின் புத்தகத்தில் பாருங்கள். 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வீட்டில் என்ன பஞ்சம் வந்தது. நியாயாதிபதிகள் விசாரித்து வரும் பொழுது அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் பெத்லகேம் ஊரான ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரிக்கும்படியாய் புறப்பட்டு போனான். நடந்தது என்ன? அவன் போனான். எந்த தேசம் நமக்கு நன்றாயிருக்கும் நினைத்தானோ, எந்த தேசம் நம்மை வாழ வைக்கும் நினைத்தானோ, எந்த தேசம் பஞ்சத்தில் நம்மை உயிரோட வைக்கும் என்று நினைத்தானோ, எந்த தேசத்தில் நான் நன்றாக இருக்க முடியும் என்று நினைத்தானோ, எந்த என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு நினைச்சுன்னா அந்த தேசம் என்று நினைத்தானோ, என் பிரச்சனை இதோடு முடிந்து போகும், நான் அங்கே போய் இருந்தால் போதும் என்று எந்த மனிதன் நினைத்தானோ அந்த மனிதன் அங்கே மாண்டான்.
அவன் மாண்டது மட்டுமல்ல, அவன் 2 பிள்ளைகளும் மாண்டார்கள். அவர்கள் மாண்டது மட்டுமல்ல, அவன் வெறுமையா என திரும்பி வருகிறான் நகோமி. அவள் சொல்லுகிறா, எல்லாரும் நகோமி வந்து விட்டாள் என்று சொன்ன பொழுது அவள் சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், என்னை மாறா என்று சொல்லுங்கள். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவுள்ளவளாய் வந்தேன், நான் மிகுந்த கிளேசத்தில் இருக்கிறேன் என்று சொன்னா. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் குறித்த இடம் அது பாடு நிறைந்ததோ, துன்பம் நிறைந்ததோ, கஷ்டம் நிறைந்ததோ, அது இடுக்கமானதோ, அது உபத்திரமானதோ, எந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் நியமித்த இருக்கிற இடத்துல ஒரு தேவ பிள்ளை இருந்தால் அந்த இடத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற தேவனாலே முடியும். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்ப்பது என்னச்சுன்னா, நான் சொல்லுகிற இடத்தின் இரு என்பதுதான். அவர் சொல்லுகிற இடத்தில் இருந்தால் ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தான் நடந்து வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்துவது தேவனுடைய திட்டமா இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி நடந்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் என்ன அந்த வனாந்தரமான பாதையிலையும் வானத்தின் மன்னாவினால் தூதர்கள் உண்ணும் உணவினால் கர்த்தர் அவர்களை போஷித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீரை புறப்பட பண்ணி அவர்கள் தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். ஸ்தோத்திரம். அவருடைய பாதத்திருக்கிற பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை, அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை. இஸ்ரவேலுக்குள்ளாக இருந்த ஒருவனுக்குள்ளும் பலவீனம் ஏற்படவே இல்லை. வனாந்தரம் தான். வனாந்தரம் நம்மை சாகடிக்கலாம், வனாந்தரமை மேற்கொள்ளலாம், வனாந்தரமை அழிக்கலாம். ஆனால் தேவன் நடத்துகிற பாதை, தேவன் நம்ம காட்டுகிற வழி, தேவன் வைத்திருக்கிற இடத்துல ஒரு தேவ பிள்ளை இருந்தால் எந்த வல்லமையும் தேவ பிள்ளையை மேற்கொள்ளவே முடியாது. அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தகப்பனார் போனதை போல நீ எகிப்துக்கு போகாமல் ஸ்தோத்திரம், நான் உனக்கு காட்டுகிற தேசத்தில் குடியிரு என்று என்ன ஈசாக்கு கர்த்தர் சொன்னார். அந்த ஆதியாகமம் 26:6 வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறது, அவன் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க குடியிருந்தானா? கேராரிலே குடியிருந்தான். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். நடந்தது என்ன? ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். அந்த தேசத்தில், கர்த்தர் சொன்ன தேசத்தில் விதை விதைத்தான். தேசம் பஞ்சம், கொடுமையான பஞ்சம். ஆனா அந்த தேசத்தில் கர்த்தர் இருக்க சொன்னார். அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்கள் சுயத்தின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் சுயத்தின்படி நான் இந்த இடத்தில் தான் நன்றாய் இருந்து விடுவேன், நான் இங்கே இருந்தால் எனக்கு ஆசீர்வாதம், நான் இப்படி இருந்தால் எனக்கு மேன்மை நினைக்கிறீர்களா? ஆண்டவரே, நீர் என்னை எப்படி நடத்த சித்தமா இருக்கிறேன், நான் எங்க இருக்க சித்தமா இருக்கிறேன், நான் எந்த இடத்தில் வைத்து என்னை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறேன், அந்த இடத்தில் நான் குடியிருக்க, அந்த இடத்தில் நான் வாழ, அந்த இடத்தில் நான் வேலை செய்ய, அந்த இடத்தில் தொழிலை நான் நடத்த ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு ஒரு தேவ பிள்ளை ஒப்பு கொடுத்தார். நிச்சயமா அந்த இடம் வனாந்தரமா இருந்தாலும், அந்த இடம் பஞ்சமா இருந்தாலும், வெறுமையா இருந்தாலும், கர்த்தர் அந்த இடத்துல மற்றவர்கள் பொறாமை பிடிக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் வர வர என்ன விருத்தி அடைந்து பெரியவனாய் மாறினான். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அந்த தேசத்தில் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரன் இருந்தபடினா பெலிஸ்தியர் பேரில் என்ன கொண்டார்களாம்? பொறாமை. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒருத்தர் உங்களை பார்த்து பொறாமை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆமென், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். எதுக்கு பொறாமை பிடிக்கிறாங்க? ஸ்தோத்திரம். உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியும், உன்னுடைய என்னத்தின ஸ்தோத்திரம், உன்னுடைய மேன்மை என்ன எனக்கு தெரியும். ஆனா உனக்கு உன் தகுதிக்கு மிஞ்சினது அப்படின்னு ஒண்ணு வரும் பொழுதுதான் மற்றவர்கள் என்ன நம்ம குறித்து அவங்க பொறாமை பிடிப்பாங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிதான் செய்ய போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், நான் சொல்லுகிறதை ஸ்தோத்திரம், நான் சொல்லுகிற இடத்தில் குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் தேசத்துல அன்றைக்கு என்ன கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பெற்று சொல்லுகிறான். தேசத்தை 3 வருஷமும் 6 மாதமும் தேசத்துல என்ன பெய்யாது? மழை பெய்யாது. உடனே ஆண்டவர் சொன்னிட்டு அவன் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு? நீ போ,
நீ கேரித்த ஆற்றண்டைகளை போய் என்னச்சுன்னு ஒளிந்து கொண்டு இரு. நீ இருக்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு என்ன அப்படியே ஒரு இடம், நான் போய் ஒளிஞ்சுட்டு தான் இருக்கணுமா, இந்த குகையில் தான் இருக்கணுமா, நான் வந்து என்னச்சுன்னு இப்படிப்பட்ட இடத்துல உட்காரணுமா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. ஆண்டவர் சொல் நீ அங்க போய் இரு அப்படின்னு சொன்னா. அவன் இருந்த என்ன நடந்து தெரியுமா? ஆண்டவர் என்ன காலையிலையும் மாலையிலையும் காகத்தின் மூலமாய் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி நான்வெஜ். அல்லையிலோயா, டெய்லி நான்வெஜ் தான். வாழ்க்கையில யோசித்து பாருங்க, ஒரு காகம் வந்து எதுவுமே நினைச்சுன்னா மற்றவங்களை கூப்பிட்டு கொடுக்காது. அது வந்து நினைச்சுன்னா என்னைக்குமே தனியா இருக்கும். அது தன்னிச்சையா தான் செயல்படும். ஆனா எந்த காகம் நினைச்சுன்னு முடியாதோ அந்த காகத்தை கொண்டு காலையிலையும் மதியமும் மாலையிலையும் அவனை போஷித்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். ஆமே. ஒரு நாள் நம்ம 2 நேரத்தை தான் சாப்பிடணும்னு சொல்றாரு உங்களுக்கு. நம்ம தான் எத்தனை தடவை சாப்பிட்டுதோம். காலைல பெட்டை விட்டு எழும்பும் பொழுது பல்லு விளக்காமையே நினைச்சுன்னா பெட் காப்பி ஒன்று வந்துடுது, தோத்துரும். அதோடு கூட என்னச்சுன்னா இப்பவுமே நம்ம சில நேரத்தில் எனக்கு இந்த 2 பிஸ்கெட்டு இல்லாட்டி என்னச்சுன்னா ரஸ்க்கு வச்சு இல்லை ஒரு பண்ணு வச்சு சாப்பிடாம வேலையே ஓடாது. அடுத்து அது முடிச்ச உடனே என்னச்சுன்னா 2 பண்ணை போட்டுட்டு 2 என்னச்சுன்னா பிஸ்கெட்டை போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஒரு சாப்பாடு முடிஞ்சோன்னா 11 மணிக்கு அடுத்து டீயா வடை, அதோட 2 வடை இல்லை ஒரு பப்ஸு இல்லைன்னா என்னச்சுன்னா ஏதாவது 2 பிஸ்கெட்டு கடிக்காம என்னச்சுன்னா நம்மளால அதுக்கடுத்து என்னச்சுன்னா உடனே 1 மணிக்கு அடுத்து சாப்பாடு, அடுத்து 4 மணிக்கு வந்துடுது இல்லை, அடுத்து 4 மணிக்கு உடனே டீ குடிக்காம ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு. அதோட என்னச்சுன்னா ஏதாவது ஒரு சுண்டல் இருந்தா, ஏதாவது என்னச்சுன்னா ஒரு கிடிக்க இருந்தா நல்லா இருக்கணும், அதுல ஒண்ணு. அடுத்து நைட்டு ஒன்று டிஃபன், அதுக்கடுத்து நைட்டு என்னச்சுன்னா நல்ல இட்லியோ 2 சப்பாத்தியோ அடுத்து தோசையோ போட்டுட்டு அடுத்து படுக்கும் பொழுது பால் குடிக்காம படுக்கும். எவ்வளவு இது பாருங்க. எல்லாத்தையும் உள்ள அடிச்சு போட்டுட்டு நைட்டு பார்த்து தூக்கம் வர மாட்டுக்கு, எல்லாம் ஒரு மாதிரி என்னத்தை முட்டிக்கிட்டு வருது, தூக்கம் வர மாட்டுக்கு, தோச்சிரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு காலையிலேயும் சாயந்தரமா உனக்கு வச்சுட்டே உனக்கு நான்வெஜ் கொடுக்கப்பா. அல்லேலூயா. நல்ல இறைச்சியும் நல்ல அப்பமும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொன்ன இடத்துல இருந்தா வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் சொன்ன இடத்துல காகத்துக்கு ஒரு இடத்த கட்டளையிட்டுட்டார். இப்ப இவன் போய் என்னச்சுன்னா இந்த இடம் எனக்கு வசதி இல்லை அப்படின்னு இன்னொரு இடத்துல உட்கார்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வருமா? காகம் எங்க வந்து பார்த்துட்டு என்னச்சுன்னா ஆண்டவரே இல்லைன்ட்டு போயிடும். அப்படி அவன் ஆண்டவர் சொல்ல அது உனக்கு தாண்டா, நீ அது போ நல்லா சாப்பிட்டு போயிருக்கும், அது நான்வெஜ் சாப்பிடாதோ தோத்துரும், சாப்பிட்டுட்டு போயிருக்கும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம அநேக ஆசீர்வாதத்தை நாமே இழந்து போறோம். கர்த்தர் சொன்ன இடத்தில் குடியிருந்தால் ஆசீர்வாதம். ஆண்டு நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்ல சொல்லுங்க. என் சுயத்தின்படி, என் யோசனையின்படி, என் விருப்பத்தின்படி, என் ஆசையின்படி நான் வாழ்வதற்கு என்னச்சுன்னா ஒரு இடத்தை தேடாமல் ஆண்டவர் என்னை எப்படி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எங்கே வைத்திருந்து என்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கு நான் போகும் பொழுது என் வாழ்க்கை மேன்மையுள்ளதாய் மாறும். அல்லேலூயா. 2வது நேரத்தை கருதி என்னச்சுன்னு 2வது அவர் சொல்லுகிற இடத்திற்கு போக வேண்டும். அவர் சொல்லுகிற இடத்துக்கு என்னச்சுன்னா அவர் என்ன சொன்னாரோ அங்க ஸ்தோத்திரம். ஆதியாம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாம் 12:1 பாருங்க. 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ காண்பிக்கிற தேசத்துக்கு. ஏன்னா ஆண்டவர் சொன்ன போகும்போது என்னெல்லாம் விட்டுட்டு போ சொன்னாரு? உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு என்ன செய்ய போ அப்படின்னு சொன்னார். எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். அவன் சொன்ன உடனே என்னச்சுன்னா அவர் சொல்லுதாரு அடுத்த வசனம், அப்படி நீ போகும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நீ ஆசீர்வாதம் இருப்ப. நமக்கு இந்த 2ஆம் வசனம் மட்டும் தான் தெரியும், 1ஆம் வசனம் தெரியாது. அமிஸ்தோத்திரம். நம்ம எப்பவுமே என்னச்சுன்னா சட்னி சாம்பாரை விரும்புகிற ஆட்கள் இட்லியை கேட்க மாட்டோம், தோத்துறோம். ஆனா இட்லி கேட்டா சட்னி சாம்பார் தானாவே வந்துடும், தோத்துறோம். நம்ம எப்பவுமே நினைச்சிருவோம் எனக்கு சட்னி கிடைக்கலையே, எனக்கு சாம்பார் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருக்கிறோம். நீங்க இட்லியை கேளுங்க, இட்லியை நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சட்னி சாம்பார் கேட்காமையே கிடைச்சிடும். ஆமே, கண்டிப்பா தான். நீங்க பாருங்க வசனம் சொல்லுது எனக்கு ஒரு பூரி செட்டு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. என்ன கொண்டு வராங்க? பூரி செட்டோட என்ன கொண்டு வராங்க?
அது கூட என்னச்சுன்னா அதுக்கு என்னச்சுன்னா எல்லாம் வருது. நம்ம என்னச்சுன்னா சப்பாத்தி கொண்டு வரணும், அதோட என்ன வருது? குருமா வந்துருது. ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்து என்னச்சு, நீங்க வந்து என்னச்சுன்னா ஒரு புரோட்டா கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன வந்துருது? அதுக்கு சால்னா வந்துருது. அப்ப எது கேட்கிறோமோ கேட்காத ஒண்ணு கூட வருது, அது தானாவே. நீங்க போய் சொல்றீங்களா, எனக்கு வந்து என்னச்சுன்னா இட்லி சட்னி சாம்பார், எனக்கு என்னச்சுன்னா என்னென்ன சட்னி அத்தனை சட்னி கொண்டு வர என்ன கேட்டிருக்கீங்களா? 2 இட்லி கொண்டு வாயா அப்படின்னு கேட்க, சப்பாத்தி கொண்டு வாயா, தோசை கொண்டு வாயா, ஆனா கூட என்ன வருது? எல்லாமே வந்துருது. நீங்க முதல்ல அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிங்க, அவர் சொன்ன இடத்துக்கு நீங்க போங்க, அவர் தானாவே உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எதை பிடிச்சிட்டு இருக்கிறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு வாழை பிடிச்சி தொங்குதோம். என்ன ஆண்டவரே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னீங்களப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னீங்களப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னீங்களப்பா, நடக்கவே மாட்டேக்கப்பா. அவர் சொல்லுவாரு, நடக்காத மகனே, நடக்காத மகளே, முதல் வசனத்தை விட்டுட்டு என் மகனே அப்படிம்பாரு. முதல் வசனத்தை நீங்க கை கொண்டீங்கன்னா அது 2வது வசனம் தானாவே நடக்கும். அல்லேலூயா. 3ஆம் வசனம் தானாவே நடக்கும். அதனால தான் 4ஆம் வசனத்தை பாருங்க, அவன் என்ன சொன்னா அங்க இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனா. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வயசுல 75 வயதுல புறப்பட்டு போனான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆண்டவர் சும்மா விடலங்க, ஆபிரகாம கர்த்தர் சகல விதத்திலே ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் முதிர் வயதா இருக்கும் பொழுது கர்த்தர் சகல விதத்திலே ஆசீர்வதித்தார். பூமி தாங்கிக் கொள்ளாதல ஆசீர்வதித்தார். அவன் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம். அதே ஆதியாம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்னதை செய்த அவனை கர்த்தர் ஆண்டவர் சொன்னபடி என்ன அவன் போன இடத்தில் என்ன கர்த்தருடைய ஆசீர்வாதம் யெகோவா ஈராக தேவன் அவனுக்கு வெளிப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் எங்கே சொல்லுகிறாரோ அங்கே போகணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கு இது என்ன போக முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா லோத்து மாதிரி தானே வாழ்க்கை முடியும். லோத்து வாழ்க்கை என்ன? ஆண்டவர் சொன்னா, நீ உன் ஜீவன் தப்ப இந்த மலைக்கு என்ன ஓடிப்போ, இந்த எல்கை எங்க நில்லாத என்று சொன்னான். அவன் சொன்ன, இல்ல இல்ல எனக்கு இந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்ன, எப்படியாவது போய் தொலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தள்ளி விட்டா. ஆனா நடந்தது என்ன? தேவன் சொன்ன இடத்திற்கு போயிருந்தால் ஆசீர்வாதம், தேவன் சொன்ன இடத்துக்கு போயிருந்தால் பாதுகாப்பு, தேவன் சொன்ன இடத்துக்கு போயிருந்தால் சாபம் வந்திருக்காது, தேவன் சொன்ன இடத்துக்கு போயிருந்தால் பாவம் வந்திருக்காது. தேவன் சொல்லாத இடத்துல போனது நிமித்தமாய் தன் சொந்த பிள்ளையினாலே சந்ததிகள் வெளிப்படவும், அதனால என்னச்சுன்னா எல்லாம் ஒரு அவன் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஒரு அவலட்சணமான ஒரு வாழ்க்கை என்னச்சுன்னா உண்டாகவும், அந்த சந்ததி ஒரு நாள் சபைக்குள்ளாய் வராதபடி கர்த்தர் தடை பண்ணி தூக்கி எறிந்து போடவும் அது காரணமா முடிந்தது. காரணம் என்ன? சுயம். நம்ம வாழ்க்கையில அநேக நேரத்தில் கர்த்தர் சொன்ன இடத்தில் இருக்கிறோமா? கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போறோமா? ஐயா, நான் அந்த இடம் எனக்கு ஏற்ற இடம் அல்லதான், அந்த இடம் எனக்கு உகந்த இடம் அல்லதான், அந்த இடம் எனக்கு பிரச்சனை உள்ளது, நெருக்கடி உள்ளது, வேதனை உள்ளது, பாடு உள்ளது, வருத்தம் உள்ளது. ஆனா கர்த்தர் சொன்ன நீ போ. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இந்த நேரத்தில் என்னுடைய மகனை நான் நினைச்சு பார்க்கிறேன். எனக்கு திருப்பூருக்கு என்னச்சுன்னா டிரான்ஸ்ஃபர், அதாவது என்னச்சுன்னா போயிட்டு நீ அங்கே ஒரு வாரம் இங்கே ஒரு வாரம் இருந்துட்டு இரு அப்படின்னு சொல்லி என்னச்சுன்னா சொன்ன பொழுது பாஸ்டம்மா சம்மதிக்கவே இல்லை, என் பொண்ணு சம்மதிக்கலை. 2 பேரும் என்னச்சுன்னா இல்லை வேண்டவே வேண்டாம், பிரச்சனை உள்ள இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் என் பையன் எப்பவும் பேச மாட்டான், ரொம்ப என்னச்சுன்னா வாய் திறந்து பேச மாட்டான். ஆனால் பேசுனா ரொம்ப ஷார்ப்பாக பேசுவான். அவன் அன்னைக்கு உடனே ஒரு வார்த்தை சொன்னான், ஏன் போகக்கூடாது? கத்தை நம்மளை கொண்டு போகுது அப்படின்னா ஏன் அந்த வழியை டாடிக்கு என்னச்சுன்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்னச்சுன்னா ஒரு வேலை என்னச்சுன்னா ஆண்டவர் கொண்டு போகலாம்ல, கண்டிப்பாக போட்டோம், ஏன் தடை பண்ணுதீங்கன்னு சொன்னான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஆண்டவர் என்னச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இருக்கிற பிரச்சனைகள், இருக்கிற போராட்டம், இருக்கிற என்னச்சுன்னா நெருக்கம், இருக்கிற என்னச்சுன்னா சூழ்நிலைகள் எனக்கு சாதகம் இல்லை அப்படின்னு நினைச்சா அது நிச்சயமா நமக்கு அது பாதகமா முடிஞ்சிடும். ஆனா தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் நம்ம எங்க சொல்லுகிறாரோ அங்க போனா அவர் நமக்குன்னு ஒன்றை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தோத்தர் எனக்கு அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ அது பாடு உள்ள இடங்க, வேதனை உள்ள இடங்க, போராட்டம் நிறைந்த இடங்க,
துன்பம் நிறைந்த இடங்க, அது வசதி இல்லாத இடங்க, அங்க எப்படி போக முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அவர் சொன்னா போங்க, அவர் ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னா அங்க இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூணாவது, நேரத்தை கருதி நினைச்சுனா சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொன்ன இடத்தை சொன்னபடி செய்யுங்க. சொன்னபடி 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 இருங்க, சொன்னபடி போங்க, சொன்னபடி செய்யுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். சொல்லுங்க பக்கத்துல, சொன்னபடி இருங்க, போங்க, செய்யுங்க. இருங்க, போங்க, செய்யுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மறக்காதீங்க, அவர் அவர் செய்ய சொல்ல. என்ன செய்ய சொன்னா? ஆபிரகாம் பார்த்து சொன்னான், உன் நேச குமாரன், உன் ஏக புத்திரன், அவனை எனக்காக நான் காண்பிக்கிற இடத்துல கொண்டு போய் எனக்கு என்னது பலி இடு, பலியிடு என்று சொன்ன. தகன பலியா, பலியிடுன்னு சொன்னான். 12ஆம் வசனத்துல கர்த்தர் சொன்னபடி செஞ்சான், ஒப்பு கொடுத்தான். 16ஆம் வசனம் இப்படி சொல்லுது. 16ஆம் வசனத்துல அவன், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதண்டு பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடியால், அடுத்த வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. எங்க அந்த 12:2 வாஸ்தவம்ல, ஆமா, நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததிகள் உன் சத்துருக்களின் வாசலை சுதந்தரிப்பார்கள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. 12 அது 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 போடு 20, அது மாத்து, அது முடிக்கக்குள்ள, உன் சந்ததியால் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சொன்னதை செய்யுங்கள், அவர் சொல்லாததை ஒருபோதும் செய்யாதே. அவர் என்ன சொன்னா செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய் அப்படின்னு சொன்ன காரியத்தை செஞ்சிருங்க. தேவன் சொல்லாத காரியத்தை செய்யாதீங்க. யாரு சொன்னாலும் சரி, அதை செய்யாதீங்க. அதுல ஒரு நாள் நமக்கு என்ன வராது, அது ஆசீர்வாதம் வராது. நான் உங்களுக்கு சொன்னா சொல்ல தெரியல. வருகிற புது வருஷத்தில் உள்ள காணிக்கை எங்க போகுது? 1ஆம் தேதி வருகிற காணிக்கை முழுது எங்க போகுது? அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆட்கள் தான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னச்சுன்னா, ஒவ்வொரு வருஷமும் புது வருஷத்துடைய காணிக்கைய போன வருஷம் நீங்க செஞ்சீங்களா? செஞ்சேன். அந்த 1ஆம் தேதி வந்த காணிக்கை என்னச்சுன்னா, ஸ்தோத்திரம், அது என்னச்சுன்னா, நான் என்னைக்கு அதை எடுப்பது அல்ல. அந்த காணிக்கை முழுவதும் போன வருஷம் இதே மாதிரி ஊழியத்துக்கு கொடுத்தேன். இந்த வருஷம் என்னச்சுன்னா, நாம் இதை காட்டிலும் சிறப்பா செய்ய போகிறோம். ஆமே, இந்த ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நாம் அதை கைகூடி வரப்போறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒண்ணு நினைச்சுக்கோங்க, ஆண்டவர் என்ன எதை சொல்லுதாரோ அதை செய்யுங்க. அல்லேலூயா. அவர் ஒன்னு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? என்ன சொல்லியிருக்கிறார்? அந்த வேதத்துல வாசித்து பாருங்க. மத்தேயு 28:18 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், அது நம்ம சொல்லி முடிச்சிருவோம். ஆமென், ஸ்தோத்திரம். அதுல அது சொல்லி முடிப்போம்னா அதோட சில வசனங்களை சொல்லி என்னச்சுன்னா இன்னொரு 5 நிமிஷம் நம்ம எடுக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த வசனம், ஆக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம், நான் சொன்ன யாவைகளும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். முடிவு பரிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன், அது உலகத்தின் முடிவு பரிந்து உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நல்லா கவனிங்க, நான் அவர்களுக்கு நான் சொன்னபடி நீங்கள் போய் அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. யாருக்கு கொடுங்க? சீசராக்கி கொடுங்க. என்ன கொடுங்க? சீசரா. இப்ப ஞானஸ்நானத்தை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சில விளக்கத்தை கொடுக்கிறேன். ஞானஸ்நானம் என்பது என்ன? ஞானஸ்நானம் என்பது வேதம் சொல்லுகிறது, ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய கட்டளை. தேவனுடைய கட்டளை. ஆண்டு சொன்னா அவர் கடைசியில் அவர் சொன்ன கட்டளை, அவர் கடைசியா இறுதியாக சொல்லி முடித்த கட்டளை தான். நீங்கள் போய் சகல ஜனங்களை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படிதானே? கொடு அப்படின்னு சொன்ன கட்டளை. அப்ப ஞானஸ்நானம் என்பது கட்டளை. கட்டளையை மீறுவது பாவம். கட்டளையை மீறுவது பாவம். இரண்டாவது ஞானஸ்நானம் என்பது என்ன? அதே மத்தேயு என்ன சுவிசேஷத்துக்கு வரும் பொழுது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா சொல்லுகிறது, ஞானஸ்நானம் தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி. இயேசு அவனுக்கு பிரயத்தமாக இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு
ஏற்றதா இருக்க என்றா அப்பொழுது அவருக்கு இடங்க. அப்ப ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய நீதி. நீதிக்கு புறம்பானது அநீதி. அப்ப கட்டளையை நிறைவேற்றணும், நீதியை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அடுத்து ஞானஸ்தானம் என்பது என்ன? தேவனுடைய ஆலோசனை. ஆலோசனை நிறைவேற்றாமல் போனா கேடு வரும். லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 7:30 வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் எப்படி சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். பரிசேயரும் நியாயசாஸ்திரியும் அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார். அப்ப ஞானஸ்தானம் எடுத்தால் தேவனுடைய ஆலோசனை அது நாம எடுத்துதான் ஆகணும். இயேசு எடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எடுத்தார், நான் எடுக்கணும். ஸ்தோத்திரம். அவருடைய சீஷர்கள் எடுத்தாங்க, அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் எடுத்தாங்க. எத்தியோப்பியா மந்திரி எடுத்தா, சவுல் சந்திக்கப்பட்டவனை எடுத்தான், லீதியால் மனம் திரும்பினவனை எடுத்தார், பிலிப்பு சிறைச்சாலை அதிகாரி எடுத்தான். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எபேசில சீஷர்கள் எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன நம்ம கொடுக்கிறார்? அவருடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள், அவருடைய நீதியை செய்யுங்கள், அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். அப்படி செய்தால் நமக்கு நடக்கிற காரியம் என்ன? ஞானஸ்தானம் எதற்காக எடுக்கிறோம்? அவருடைய பொருள் என்ன? ஞானஸ்தானத்துடைய பொருள் ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4-5 வசனத்தை பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 4-5 பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம். மேலும் பிதாவின் 3ஆம் வசனம் போடுப்பா. 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாம இருக்கிற. அப்போ ஞானஸ்தானம் எடுப்பது என்னன்னா, அவருடைய மரணத்திற்கு நான் ஒப்பனா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன்னா, மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நான் மரிக்கிற இந்த உலகத்திற்கு, மரணத்துக்குள்ள இருக்கிற. அடுத்த வசனத்துல பாருங்க. அடுத்த வசனத்துல, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்திருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட என்ன செய்தோம்? அடக்கம். நல்லா கவனிங்க. நீங்க மரிக்கணும், நீங்க மரித்து அடக்கம் பண்ணப்படணும். நீங்க அடக்கம் பண்ணப்படாத பட்சத்துல உயிர்த்தெழுதல் இல்லவே இல்லை. ஆமே. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்துல, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டரானால், தேவனுக்காக நீ மரிக்கல அப்படின்னு சொன்னா, ஞானஸ்தானம் என்கிற மரணம் நமக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார், அடக்கம் பண்ணப்படவில்லை என்று சொன்னார், உயிர்த்தலின் சாயல் இல்லவே இல்லை. அதனாலதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். எனக்கு இங்க வந்திருக்கிற யாராவது ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் உணர்வு கொடுத்தால் உடனே மனம் திரும்பி எடுங்கள். அல்லேலூயா. அதை மனம் திரும்பி எடுங்கள். ஏன்னா இயேசு எப்ப வந்தா என்ன நடக்கும்? ஸ்தோத்திரம். உடனே நம்ம சொல்லலாம், நான் என்னச்சுன்னா அந்த திருடன் எடுத்தானா, நீ திருடன் நடந்தா எடுக்கவே வேண்டாம். ஸ்தோத்திரம். இல்ல உன்னை சிறை அந்த நல்ல அந்த சிலுவையில வச்சு நல்ல 4 அடி அடிச்சா நீங்க எடுக்கவே வேண்டாம். தோத்திரம். அந்த பாடுக்கு போகணும்னா நீங்க அப்படி போங்க. இந்த பாடு இல்லாம நிச்சயம் ஞானஸ்தானம் எடுக்கணும், எடுத்துருங்க. எடுக்கலைன்னா எடுத்துருங்க. உணர்வு வந்துட்டா அதை நீ காலதாமதம் பண்ணவே கூடாது. ஸ்தோத்திரம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, நாங்க போய் யோர்தான்ல தான் எடுப்போம். யோர்தான் என்னைக்கு வர? தோத்திரம். நீங்கெல்லாம் என்னச்சுன்னா, அது யாரு? அந்த குஷ்டரோகியா இருந்தானே ஒருத்தன், நாகமான். அவன் சொன்னான், எங்க ஊர்ல இல்லாத நதியாப்பா அப்படின்னு சொன்னான். நீ யோர்தான்ல முங்குனா மட்டும்தான் உனக்கு குஷ்டம் மாறும். நமக்கு என்ன, தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு. கந்தக மந்திரி பெரிய ஆளுதான். அவன் போய் என்ன ஸ்விம்மிங் உள்ள நல்ல தண்ணியெல்லாம் நல்லா சேர்த்து வச்சு சுத்தமான தண்ணி ஆரோ வாட்டர்லயோ அவன் ஞானஸ்தானம் எடுத்தான்? அப்படி எடுக்கவே இல்லையே. அவன் எடுத்துனா, தண்ணி இருக்கிறது தடை இல்லை, இறங்கு, முக்கு, போ. வரணுமா? எடுத்துதான் ஆகணும். எடுக்கலன்னா அங்க வரவே முடியாது. அவருடைய சாயல் மாற்றம் வரவே வராது. என்ன அல்லையில வராது இல்ல? வருதோ? சரி சரி பரவாயில்ல. அப்ப ஞானஸ்தானம் என்ன குறிக்கிறது? அதான் கொலோசியர் 2:12 வாசிக்கிறோம். கொலோசியர் 2:12 பாருங்க. கொலோசியர் 2:12 ஞானஸ்தானத்துல அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும்
அதனாலே அவரை மரித்தோந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். அதனால்தான் மூழ்கி எடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அடுத்து நீங்க என்ன, இந்த ஞானஸ்தானத்துடைய பொருள் என்ன? 1 கொரிந்தியர் 12:13 பாருங்க. 1 கொரிந்தியர் 12:13 1 கொரிந்தியர் 12, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளானும் சுயாதீனாயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகந்திருக்கப்பட்டோம். இங்க ஞானஸ்தானம் எடுத்தால் வேறுபாடு இல்லை. யூதன் என்றில்லை, கிரேக்கன் என்றில்லை, அடிமை என்றில்லை, சுயாதீன் என்றில்லை. அமிஸ்தோ எல்லாம் ஒரே ஆவி. ஒரே ஆவிக்குள்ளாக தாகந்திருக்கப்பட்டோம். அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வசனத்தை நீங்க வாசித்து 27ஆம் வசனத்துல பாருங்க. 27ஆம் வசனம் என்ன சொல்லுது? 27, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுப்பது அதனுடைய பொருள் என்ன? இந்த ஞானஸ்தானம் எடுப்பதனுடைய பொருள் என்ன? அவரோடு மரிக்கிறோம், அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவர் எழுந்தது போல மறுபடியும் மகிமையின் சாயலை அடைகிறோம். ஆமென். அவர் என்ன சின்ன ஸ்தோத்திரம். அவருடைய ஞானஸ்தானத்துடைய பொருள் என்ன? அவருடைய சரீரத்தின் அவயங்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுகிறோம். அல்லேலூயா. அவருடைய சொந்தமாக ஒரே ஆவியாக மாறுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வார்த்தை சொல்லுகிற பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. 27ஆம் வசனம், கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் யாரை தரித்து கொண்டோமா? யாரை தரித்து கொண்டோமா? அப்ப ஞானஸ்தானம் பெறாதவங்க யாரை தரித்து இருக்கிறாங்களா? நான் சொல்லலப்பா. இதுக்கு அப்போஸ் எது வரும்? ஆப்போசிட் பார்க்கணும்ல. அவருக்குள்ள ஞானஸ்தானம் பெற்ற யாரை தரித்து இருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து இருக்கிறோம். ஞானஸ்தானம் பெறாதவர்கள் இன்னும் என்ன செய்யணும்? சாத்தான் அவன் மேல கண்ணு வச்சுட்டு இருப்பான். இந்த உலகத்தின் அதிபதி உங்ககிட்ட வருவான். அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும்னு சொன்னா ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். ஆமென். எத்தனை பேர், அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. 29ஆம் வசனத்தை பாருங்க. 29ஆம் வசனத்துல, நீங்கள் கிறிஸ்துனுடையரானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அவருடைய சுதந்திரருக்கு நம்ம அப்பதான் பங்காளியா மாற முடியும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அதனாலதான் வேதம் சொல்லு. 1 பேதுரு 3:21 வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:21 அதனுடைய பொருள் இன்னும் என்ன? ஆமென், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது 1 பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்கிறதாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. இப்பொழுது நம்ம அது கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலில் ராட்சிக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை. என்ன படிக்கை? உடன்படிக்கை. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு கணவன் ஒரு மனைவி அவர்கள் இணைவதற்கு முன்பாக, ஒரே சரீரமா இணைவதற்கு முன்பாக அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. ஒரு என்கேஜ்மெண்ட். இந்த பொண்ணுக்கு இந்த பையன், இந்த பையனுக்கு இந்த பொண்ணு. ஊரார் சமுதாயத்தில் இருக்கிற நபர்களால் அவர்கள் என்னச்சுன்னா அது உறுதி செய்யப்படுகிறார்கள். உறுதி செய்யப்பட்டு கல்யாணம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகுது. அதுக்கு அடுத்து கல்யாணம் என்னச்சுன்னா வருது. அதுவரை என்னச்சுன்னா இந்த பொண்ணுக்கு இந்த பையன், இந்த பையனுக்கு இந்த, இதுக்கு இடையில ஒரு பையன் வந்து கேட்கிறான், அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, அந்த பொண்ணு தருவாங்களான்னு கேட்டா அவங்க அப்பா அம்மா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவன் சொல்லுவான், அந்த பிள்ளைக்கு அன்னைக்கே என்கேஜ்மெண்ட். நமக்கு எல்லாத்துக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கா? நம்முடைய மனவாளன் இயேசு வர போறாரு. அந்த கல்யாணத்து வீட்டுக்குள்ள பிரவேசிக்க போறோம். அல்லேலூயா. அப்ப மனவாட்டியா எப்ப மாறுதோ? ஞானஸ்தானம் எடுத்த பொழுது. மனவாட்டி எப்ப மாறுதோ? ஞானஸ்தானம் எடுத்த பொழுதுதான் மனவாட்டியாங்கிற மாறுதோ. அப்ப மனவாட்டியா மாறாதவங்க கல்யாண வீட்டுக்கு வர முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். மனமேடையில அன்னைக்கு யாருக்கு என்ன உறுதி செய்யப்பட்டதோ அவங்க 2 பேர் தான் இருக்க முடியும். விளங்குதா? விளங்கலையா? அப்ப ஞானஸ்தானம் எடுக்கணுமா எடுக்க கூடாதா? நாங்க இதுவரை தெரியாம எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாஸ்டர். இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு எடுக்க வேண்டாம். எடுத்தவங்க எடுக்க வேண்டாம், எடுக்காதவங்க எடுத்துருங்க. அல்லேலூயா. அப்படி எடுத்த எனக்கு என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க வந்த உடனே அவங்கள பார்த்து சொல்லுகிறா,
விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு. அப்ப ஒரு பெரிய கோபம் வரப்போகுது. அந்த ஆக்கினைக்கு நாம் தப்ப வேண்டும் என்றால் ஞானஸ்தானம் பெற்று ஆக வேண்டும். இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? அமிஸ்தோத்து இயேசு ஞானஸ்தானம் எடுத்து அப்படி என்னச்சுன்னா எடுத்து எழும்பின உடனே வானம் திறக்கப்பட்டதா. எது திறக்கப்பட்டது? வானம் திறக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படன்னு சொன்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். அமிஸ்தோத்திரம். அடுத்து என்னச்சுன்னா திறக்கப்பட ஒரு சத்தம் உண்டாயிட்டு. என்ன சத்தம்? இவர் என் நேச. எப்போ? ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதுதான் அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை அடைகிறோம். ஆமே. இதுவரை எடுக்காம இருக்கீங்களா? 13 வயதிற்கு மேற்பட்ட அத்தனை பேரும் எடுப்பதற்கு தகுதியானவர்கள். எத்தனை பேர்? 13 வயதிற்கு மேற்பட்ட அத்தனை பேரும் உண்மையான ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருந்தால், இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டிருந்தால் அதை எடுப்பதற்கு நீங்கள் தகுதியானவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு மாலை 4:30 மணிக்கு நல்லூர் ஏஜி சர்ச்சுக்கு வாங்க. அமிஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய சாயலில் இணைக்கப்படுங்கள். தேவனோடு உடன்படிக்கை பண்ணுங்கள். தேவ கட்டளையை நிறைவேற்றுங்கள். தேவனுடைய நீதியை கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுங்கள். தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அவர் நன்மையை தருவார். ஆமே. கரங்களை உயர்த்தி ஜோமனும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ சொன்ன இடத்துல குடியிருக்கணும். நீ சொன்னது ஆண்டவர் இடத்துக்கு நாங்க போகணும். நீங்க சொன்னதை ஆண்டவர் நாங்க செய்யணும். ஆண்டவரே அதை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லா வாய்களை திறந்து. சில நிமிஷம் நமக்கு கூட தான் போயிடுச்சு, பரவாயில்ல. அமிஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே அமிஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பம் இன்னொரு தடவை நமக்கு கிடைக்காம போகலாம். ஆண்டவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 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 நான் அவர் விரும்புகிற இடத்துல இருக்கிறேன்னு பாருங்க. அவர் இருக்கிற இடத்துல தான், அவர் விரும்புகிற இடத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு பாருங்க. அநேக நேரத்துல புலம்புறமே, அநேக நேரத்துல ஆசீர்வாதம் இல்லையே, அவர் விரும்புகிற இடத்துல இருக்கிறோமான்னு பாருங்க. அமிஸ்தோத்திரம். ஆண்டவர் விரும்புகிற இடமா அது? எத்தனையோ தடவை நம்மளை ஆண்டவர் என்ன எச்சரித்து இருக்கிறாரு. எத்தனையோ தடவை நம்ம ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாரு. அந்த இடத்துல தான் நான் குடியிருக்கிறேன்னு பாருங்க. அந்த இடத்துல நான் வாழுகிறேன்னு பாருங்க. அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு பாருங்க. அவர் விரும்புகிற இடத்துல இருந்தால் ஆசீர்வாதம். அவர் விரும்புகிற இடத்துல இருந்தால் நன்மை. அவர் விரும்புகிற இடத்துல இருந்தால் ஆசீர்வாதத்துக்கு வழிகள் திறக்கப்படும். மேன்மை உண்டாகும். சுகம் உண்டாகும். விடுதலை வரும். ஆசீர்வாதம் வரும். ஆண்டவரே அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு. நீ சொன்ன இடத்திற்கு போவ ஆண்டவரே. நீ சொன்னது இடத்திற்கு போவ ஆண்டவரே. நீ சொன்ன இடத்திற்கு போவ ஆண்டவரே. ஆழத்துல தள்ளி கொண்டு போ. ஆழத்துல தள்ளி கொண்டு போ. சற்று தள்ளு. சற்று தள்ளு. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி வாழு. ஆமே. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி வாழு. அங்க இருக்காத. அசுத்தமான இடத்துல நிற்காத. வெளியே வா. ஆமே. இது நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆமே. தேவன் குறித்திருக்கிற இடத்திற்கு வரும் பொழுது, ஆமே, தேவன் குறித்திருக்கிற இடத்துல ஆமே போகும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. அவர் சொன்னதை செய்யுங்க. அவர் சொன்னதை செய்யுங்க. ஆண்டவரே இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒன்று அகப்படல. உங்க வார்த்தையின்படி வலைய போடுகிறேன். வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடிக்க உதவி செய்தவ, உதவி செய்தவ, உதவி செய்தவ, உதவி செய்தவ. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரே நீர் அப்படி எங்களை நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இதுவரை ஞானஸ்தானம் எடுக்காமல் ஆண்டவர் நாட்களை கடத்தி கொண்டிருந்தால் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்க ஆண்டவரை பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க ஆண்டவரை உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம். யாரோட உள்ளத்தினை இடைப்பட்டீரோ அவர்கள் இன்றைக்கு அந்த ஞானஸ்தான ஆராதனைக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் ஆண்டவர் உம்முடைய நீதியை நிறைவேற்ற, ஆண்டவர் உம்முடைய ஆண்டவரை ஆலோசனைக்கு கீழ்ப்படிய, உம்முடைய கட்டளைக்கு ஆண்டவரே அவர்கள் கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜபிக்கிறோப்பா. ஆண்டவருடைய அற்புதமான உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயலை இணைக்கப்படுவதற்கு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் மரணத்திற்குள்ளாகும் அந்த ஞானஸ்தானத்தை உம்மோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் கிருபையை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வாத தேவைகளை சந்தியும். எல்லா பொல்லாப்பு தீமை நாசம் சேதங்கள் கட்டுகள் கண்ணிகள் மரணங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். நன்மையும் கிருபையினால் முடிசூட்டும். ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்துல பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தன அன்னியக்கும் சமாதானம் ஆசீரும் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே
என் ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சலமரவா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்தலை சொல்லி சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள்.